அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் பழமொழி 14 டே சேலஞ்சில் இன்றைக்கி 12வது நாளில் இருக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இனி வரக்கூடிய காணொளி எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது பெரும் உறுதுணையாக இருக்கணும். அடுத்து என்ன டாஸ்க் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விரைவில் நம்ம குரூப் 2026க்கான கிளாஸஸ் சொல்லியிருந்தோம், ஆன்லைன் கிளாஸஸ். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க இலவச வகுப்பு. அதற்கான அது தொடர்பான வீடியோ பதிவு விரைவில் பதிவிடுறோம். அதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 12வது நாள் 14 டே சேலஞ்சில் 12வது நாள் சேலஞ்சை இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் 331லேருந்து 360 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு 331வது பழமொழி என்ன அப்படின்னா, பொருந்தாமான் ஆகா சுவர். பொருந்தாமான் ஆகா சுவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தீயவர் நட்பாகி உதவார். தீயவர் நட்பாகி என்ன பண்ணுவார்? உதவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, தீயவர் ஒருபோதும் பிறருக்கு இரக்கப்பட்டு உதவும் மனப்பான்மை உடையவராக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க தப்பே பண்ணுறவன் திடீர்னு ஒரு நல்லதெல்லாம் பண்ண மாட்டான், மனம் இலகி அவன் என்ன பண்ண மாட்டான், உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 332, பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் பயன் உள்ளன கற்றல். பொருள் கொடுத்து கொள்ளார் இருள், அதாவது விளக்கினுடைய ஒளியினால் அனைத்தும் தெளிவாக காணலாம் என்று அதற்கு பொருட்செலவு செய்கின்றோம். அதுபோல தான் நம்ம கல்வியும் என்ன பண்ணணும், கற்பதனால நல்ல அறிவும் ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் உதவக்கூடியதாகவும் இருக்கும். அதுதாங்க சொல்கிறாங்க, பொருள் கொடுத்து கொள்ளார் இருள். காசு கொடுத்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானா, அவனோட வாழ்க்கை என்னவாக தான் இருக்கும், இருளாக தான் இருக்கும். அதற்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறாங்க, விளக்கு வெளிச்சம் தருதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, பணம் கொடுத்து வாங்குற. அதே மாதிரி தான் கல்வியும் நம்ம என்ன பண்ணணும், பொருள் கொடுத்து, இந்த இடத்துல பணம் என்பதற்கு பதிலாக பொருள் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 333 பார்ப்போம். பொறியும் தொடர்பாளார் கண்ணே தொடும். பொறியும் தொடர்பாளார் கண்ணே தொடும். என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா, செல்வம் ஊழால் அமைவதுதான். செல்வம் ஊழால் அமைவதுதான். செல்வம் முயற்சியால் மட்டும் வராது, அதற்குரிய முன்வினை பயனாக நல்ல ஊழும் வேண்டும். அப்போ பணம் வேணும் அப்படின்னா முயற்சி பண்ணுறதுனால மட்டும் கிடைக்காது, முன்னாடி இருக்கக்கூடிய ஊழ்வினையை பேஸ் பண்ணியும் நமக்கு காலத்திற்கு ஏற்ற மாதிரி பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியில் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 334, போகாதே நாய் பின்னதாக தகார். போகாதே நாய் பின்னதாக தகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகைவனுள் வலிய துணை. ஆட்டுக்கிடாய் நாயை போல நின்று உதவும் தக்க துணையை கொண்டோருக்கு பகைவராலே துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டுக்கிடா நாயை போல நின்று உதவும் தக்க துணையாரை கொண்டவருக்கு பகைவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 335 பார்ப்போம். போக்காரே நீர்க்குரியதாக புகழ். போக்காரே நீர்க்குரியதாக புகழ். தமக்குத்தாமே துன்பம் தேடார். தமக்குத்தாமே துன்பம் தேடார். தமக்கு துன்பம் வரும் என்று தெளிவாக தெரியும் ஒன்றிலே எவரும் தலையிடவே மாட்டார்கள். அதாவது இதை பண்ணால் கஷ்டம்னு தெரியும், அது மாதிரி போயிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 336, போமாறு அறியா
புலன்மயங்கி ஊர்புக்கும் சாகா கண் காணாதவாறு. போமாறு அறியா புலன்மயங்கி ஊர்புக்கும் சாமா கண் காணாதவாறு. இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான வழியில் நடத்தல். தவறான வழியில் நடத்தல் 336 பார்க்குறோம். பெரியாருடன் பணிவாக நடப்பதை விட்டு மாறுகொண்டு திமிரோடு நடப்பவர்கள் அழிவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணுமா, சரியான, அதாவது பணிவோடு நடக்கணும். அதை தாண்டி திமிராக நடந்தோம்னா நம்மளுடைய அழிவு நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த பழமொழி பாருங்கள், 337. அதுவே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. 337 இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே மகன் அறிவு தந்தை அறிவு. அதுவே என்னது, மகன் அறிவு தந்தை அறிவு. ஓகேங்களா? சரி, ரைட். என்ன அப்படின்னா, குறிப்பாக அறிதல். அதாவது குறிப்பாக அறிதல்னா, ஒரு சிலரை பார்த்த உடனே ஒரு சிலர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலையை வச்சு, ஓ இவன் சரியாக இருப்பான், இவன் இதுக்கு செட் ஆக மாட்டான், வடிவேல் காமெடி மாதிரியே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பு, அவன் செய்யக்கூடிய அந்த செயலாலேயே அவனை என்ன பண்ண முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த செந்நெல் ஆய அப்படின்ற பாடல் நாலடியார்லேயும் தொடங்கக்கூடியதாக இருக்குது. இதனுடைய பொருளை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாலடியாரில் சென் நெல்லால் ஆய அப்படின்ற அந்த பாடல் தொடங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ செந்நெல் ஆய என்பது என்ன நூலில் வரக்கூடியதாக இருக்கு, நாலடியார் நூலில் வரக்கூடியதாக இருக்குது. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 338. மகன் மறைய தார் வாழுமாறு. மகன் மறைய தாய் வாழுமாறு. என்ன அப்படின்னா, பழம் பொறுமையால் வாழ்தல். பழம் பொறுமையால் வாழ்தல். இதற்கு என்ன பொருள் சொல்கிறாங்க பாருங்கள். மகனுக்கென்று கணவனிடம் பொருள் பெற்று அவனால் வெறுக்கப்பட்ட மனைவி வாழ்வது போன்றே. பேராண்மை அற்றவன் பழம் பெருமை பேசி வாழ்வது. ஓகேங்களா? சரி, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அம்மா எப்படி ஒரு மகனுக்காக தன்னுடைய கணவன்கிட்ட திட்டு வாங்கியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை வாங்குறாங்களோ அதை பற்றி சொல்லக்கூடியதாங்க இது. சரிங்களா? அடுத்து, பேராண்மை அற்றவன் பழம்பெருமை பேசி வாழ்வதும். அதாவது பேராசையே படாதவன் என்ன பண்ணுவான், பழைய பெருமையை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து 339. ஏற விட்டு ஏணியை வாங்கினார் போல். அப்படி இல்லைன்னா, ஏற விட்டு ஏணியை வாங்கினார் போல்னா அதை ஏற விட்டுருவான், ஏணியை வாங்கிட்டானா நம்மளை என்ன பண்ணுருவான், கழுத்து இருக்கிற கதையாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கை துரோகம். அடுத்து பாருங்கள், அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த பழமொழியை மச்சேற்றி ஏணி களைவு. மச்சேற்றி ஏணி களவு. அதாவது நம்பிக்கை துரோகம். ஒன்று உதவுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு ஆபத்தில் உதவாமல் போயிடுவான். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கடைசியில் நம்மளை பார்த்துப்பான் எட்டன்னு. அதை தாங்க இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 340. மதிப்புறப்பட்டமாறு. மதிப்புரைத்து பட்டமாறு. கற்றவர் பழியான செயலை செய்தல். கற்றவர் என்ன பண்ணக்கூடியதாக இருக்கு, பழியான செயலை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கற்றவர் செய்யும் பழி செயல் அவருக்கு மிகவும் பெரும் அவமானத்தை தரும். அதாவது ஒரு சில செயலை ஒரு சில நபர்கள் செஞ்சால் அதை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடையவன் தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. படித்தவன் அந்த செயலையும் செஞ்சானா சின்னதாக செய்யக்கூடிய விஷயம் கூட பெருசாக பரவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மதியம் போல் பன்மீனும் காய்காலா வாகும் நிலா. மதியம் போல் பன்மீனும் காய்கலா வாகும் நிலா அப்படின்னா மாண்புடையோரினுடைய சிறப்பு. மாண்புடையோரினுடைய சிறப்பு. 1000 மூடவரெனினும் ஓர் அறிவுடையவனே சிறந்த செயல்களை செய்வானாகும். 1000 பேர் முட்டாள்கள் இருக்காங்கனாலும் அங்கே ஒரு அறிவாளி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், சிறந்த செயல்களை தான் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 342 பாருங்கள். மயில் போலும் கல்வர் உடைத்து. மயில் போலும் கல்வர் உடைத்து என்ன அப்படின்னா அதனுடைய பொருள் மயில் போன்ற கல்வர். மயிலை இதில் எதற்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்குது? கல்வர். கல்வருக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, இது என்னன்னு பார்ப்போம். கொடிய பாம்பையே மயில் விழுங்கி சாகடிச்சிரும். சாகடிச்சுட்டு என்ன பண்ணோம்? அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குமா. அப்போ கொடிய பாம்பு, ஒரு பெரிய பாம்பையே முழுகிட்டு சாகடிச்சுட்டு அது என்ன பண்ணோம்? அங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தான் கொடிய செயலை செய்துவிட்டு நல்லவராக நடிக்கக்கூடியவங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மயில் போன்ற கல்வர் அப்படின்றது சொல்கிறதுக்கான காரணம் இதான். அடுத்து 343 மரங்குறைப்ப மன்னா மயிர். மரங்குறைப்ப மன்னா மயிர் இது என்ன அப்படின்னா பணத்தாசை கொண்ட படித்தவர். பணத்தாசை கொண்ட படித்தவர். கருவி என்ற அளவிலேயே 1000 மரமிட்டும் கருவி மயிர் சிறைக்க உதவாது. அதுபோல படிப்பு என்ற அளவிலேயே ஒன்றாயினும் பொருளின் பயனை உணர்த்த அறம் செய்யாதவரின் படிப்பு நல்ல படிப்பாகாது. அப்போ அறம் செய்யாத படிப்பு நல்ல படிப்பாகாது. அப்போ 1000 மரம் வெட்டக்கூடிய கோடாரியும் ஒன்று தான், 1000 பேர் படிக்கக்கூடிய படிப்பும் ஒன்று தான். ஆனால் அதில் யார் நேர்மையாக இருந்தாங்களோ, அறம் வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அவர்களை தான் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 343 மரத்தின் கீழ் ஆகா மரம். மரத்தின் கீழ் ஆகான் மரம். அரசாணையும் பிறராணையும். இங்கே தாங்க பார்க்கணும். அரசருடைய ஆணை தான் என்னவாக இருக்கும்? ஓங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆணை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அதை மதிக்கவும் மாட்டாங்க மற்றவர்களுடைய ஆணையை. அடுத்து 345 மறையார் மருந்துவார்க்கு நோய். மறையார் மருந்துவாருக்கு நோய். அதனுடைய பொருள் என்னன்னா பறிப்பவரிடம் மறையார். பறிப்பவரிடம் மறையார். உற்ற நோயை தீர்க்கும் இரகசியத்தை உடையவர்கள் சென்று சொல்வதில் தவறில்லை. சென்று செல்வதில் தவறில்லை. பிறரிடம் சென்று உரைப்பது தவறு. அதாவது உண்மையாகவே அவன் வித்தக்காரம்பா, எல்லா நோயுமே தீர்த்துருவான் அப்படின்னா அவங்கிட்ட போயிட்டு ரகசியத்தை சொல்கிறது தவறில்லை. ஆனால் எதற்குமே உதவாதவனாக ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ரகசியம் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து 346 மற்றதன் பாரோம்பால் நன்று. மற்றதன் பால் தேம்பல் நன்று. மற்றதன் பால் தேம்பல் நன்று அப்படின்னா என்னன்னா தெளிவும் செயலும். கற்றாலும் தெளிவான அறிவு இல்லாதவனிடம் விட்ட செயல் உருப்படாது. ஒருத்தவன் படித்தவனே இருந்தாலும் அவனுக்கு தெளிவான அறிவு இல்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்த செயல் என்ன ஆகாதான்? சரியாக இருக்காதான். அப்போ தெளிவான அறிவு இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பணியை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 347 மன்றொன்று வாருக்கு பரிகாரம் யாதொன்றும் இல். மன்றொன்று வாருக்கு பரிகாரம் யாதொன்றும் இல். இதனுடைய பொருள் என்னன்னா மன்று அஞ்சுவான் அழிவான். மன்று அஞ்சுவான் அழிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொருள். தனக்கு கொடுமை செய்தவனை நீதிமன்றத்திலேயே நிறுத்து பரிகாரம் தேடுவதற்கு அஞ்சு இருக்கும் ஒருவனுக்கு ஒருபோதும் பரிகாரம் கிடையாது. ஒருத்தவன் நமக்கு தப்பு நம்மளை நமக்கு ஒரு தீங்கு செய்துட்டான், அவன் தீங்கு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்தில் அவனை கொண்டு போகிறதுக்கே அஞ்சறோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? பரிகாரமே இல்லை. அப்போ தவறு செய்தவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி அதற்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 348 பாருங்கள். மன்றத்து மயில் சேந்தற்று. மன்றத்து மயில் சேந்தற்று அப்படின்னா என்னன்னா கீழோனை கண்டால் பயம். கீழோனை கண்டால் பயம். நமக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு சில நபர்கள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த இழிவு அப்படின்ற ஒன்றுனாலுமே என்னன்னு தெரியாது. அவங்கள பார்த்தா சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பயந்து தான் போகக்கூடியதாக இருக்கும். சேத்துல தூக்கி கல் போட்டால் என்ன பண்ணும்? அது
தெரிக்கும் தெரியும். அப்படி தெரிக்கும் தெரிஞ்சவங்கிட்ட நம்ம எதனா வச்சுக்க முடியுமா? அதுதாங்க இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 349 என்ன அப்படின்னா, மனைமர மாய விருந்து. மனைமர மாய விருந்து. உதவும் உறவினர் தன்னை குறைத்தாலும் மருந்தாக்கி உதவும் மருந்து மரம் போன்றவர் உறவினர்களுக்கு ஆபத்திலேயே உதவுபவர். அதாவது மனைமறையாக மாய விருந்து அப்படின்னா, மரத்தில் இருந்து நம்ம எவ்வளோ மருந்துகளை எடுக்கிறோம். அப்போ மரத்தினுடைய தன்மை கெட்டும், அதாவது குறைந்தும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியது இருக்கிற மாதிரி தன்னுடைய உறவினர் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது உதவக்கூடிய நபர்களை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பழமொழி. அடுத்து 350 என்ன அப்படின்னா, 350 மாக்காயத்து தன்மேல் குளிர் கொள்ளுமாறு. மாக்காயத்து தன்மேல் குளிர் கொள்ளுமாறு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பழமொழி என்ன சொல்லலாம், காய்ந்த மரம் கல்லெறிப்படும். காய்ந்த மரம் என்ன பண்ணும்? கல்வெறிப்படும். அது இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவற்றாரினுடைய செல்வம் அது என்ன ஆகாது, நல்ல வகையில் பயன்படாது. அறிவற்ற ஒரு நபர் ஒரு தீய வழியில் நம்ம ஒரு செல்வத்தை சேர்த்து இருந்தோம் அப்படின்னா அது நல்வழிக்கு பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. 351 மாயா நரையான் புறந்திட்டு சூடு. மாயா நரையான் புறத்திட்டு சூடு. இதில் உயர்ந்தோர் குற்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காக்கும் கடவுளையே குறை சொல்லக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். கடவுளையே அவ்வளோ குறை சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனாக இருந்து ஒரு நன்மதிப்புடைய ஒரு உயர்ந்த நபராக இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு கூட காட்டுத்தீ மாதிரி ஊர் ஃபுல்லாக பரவிடும். அப்போ உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்தோர்கள் என்ன பண்ணக்கூடாது, சிறு குற்றத்தை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 352 மிக்கவை மேவீர் பரிகாரம் இல். மிக்கவை மேவீர் பரிகாரம் இல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, மீந்துள்ள செல்வம். மீந்துள்ள செல்வம். செல்வம் ஈந்தும் அனுபவித்தும் வாழாமல் காத்து வைத்தால் முடிவில் அது துன்பமே வரும். செல்வத்தை நம்ம சேர்க்குறோம், சேர்த்து அதை அனுபவிக்காமல் நம்மளே காத்து வச்சுருந்தா அது என்ன இல்லை, பயனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 353 மிளகு உண்பான் புகழ். மிளகுண்பான் புகழ் அப்படின்னா என்னென்னா, தீயோன் இகழ்தல். தீயோன் என்ன பண்ணதை இகழ்தல். மிளகின் புழுவை உண்பவன் சாவான் என்பார். மிளகில் இருக்கக்கூடிய புழு உண்பவன் என்ன பண்ணுவான், செத்து போவான். அதுபோல் அங்கனம் படித்தவனும் அழிவான். ஒருத்தவங்களை தவறாக சொல்லக்கூடிய நபரும் என்ன பண்ணுவான், அழிந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. 354 முடவன் பிடிப்பூனி யானையோடல் உறவு. முடவன் பிடிப்பூனி யானையோடல் உறவு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முடவன் சென்று யானையோடு உறவாடினால் அதனால் கொல்லப்படுவான். யானையும் முடவனும். அப்போ முடக்கா இருக்கக்கூடியவங்க போயிட்டு யானையோட உறவாடினா அவன் என்ன பண்ணுறான், சாவடிச்சிடும். அதுபோல தான் கயவரும் அவமானம் அடைவார்கள் என்று தான் கருத்து. அப்போ கெட்டவங்களும் அவமானம் பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா. அடுத்து பாருங்கள், இந்த பழமொழி நம்ம புத்தகத்தில் இருக்குது. முதலையாருக்கு ஊதியம் இல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, நல்வினையும் செல்வமும். நல்வினையும் செல்வமும். முற்பிறப்பில் நம்ம நல்ல செயல்களை செஞ்சுருந்தால் இந்த பிறப்பில் நமக்கான செல்வங்கள் வாய்க்கக்கூடியதாக இருக்கும், அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 356 என்ன அப்படின்னா, முயல் விட்ட காக்கை திணல். முயல் விட்டு காக்கை திணல். அருளற்றவர் அறவாழ்வு. முயல் காக்கையினும் சிறந்தது, அதுபோல நல்லொழுக்கம் தவறொழுக்கிலும் சிறந்த பயனை தருவது, அதனையே மேற்கொள்ளல் சிறப்பு தரும். அப்போ முயல் விட்டு காக்கை திணல். அப்போ காக்கையை விட முயல் சிறந்ததாக இருக்குது. அது மாதிரி தான் தீயொழுக்கத்தை விட நல்லொழுக்கம் சிறந்தது. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நல்லொழுக்கத்தையே அறவாழ்வில் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. 357 முளைத்திருப்ப தாயனல் தான் சுவை தற்று.
முளைத்திருப்ப தாயனல் தான் சுவைதற்று. இதில் என்ன சொல்கிறாங்க இதனுடைய பொருள் அப்படின்னா, ஏவலரும் காவலரும் பசுவின் கழுத்து கீழ்புறத்திலே தொங்கும் சதை பெரியோரை அடுத்தவர் அவராலேயே வினை முடித்து கொள்ளும் அறிவுடைமையே ஆகும் என்பது கருத்து. ஓகேங்களா. அடுத்து 358 முழங்குரைப்ப சான் நீளும் மாறு. முழங்குரைப்ப சான் நீளும் மாறு. அப்படி இல்லைன்னா இதை என்னன்னு சொல்லலாம், சான் ஏற முரம் வழுக்கல். இந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கட்டாயம் நமக்கு வினாவாக வரும். என்ன அப்படின்னா, தீயவனினுடைய குணம். தீயவர் பிறருடைய வருத்தத்திற்கு இறங்கார், தண்டித்தாலும் திருந்தார், பின்னும் மிக்க தீமையே செய்வார். அப்போ தீயவர் என்ன பண்ண மாட்டாங்க, வருத்தப்படக்கூடியவனாக இருக்க மாட்டான், தண்டித்தாலும் திருந்த மாட்டான், தீமை செய்யக்கூடிய நபராக தான் இருப்பான். அதுதான் இங்கே நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. தீயவனினுடைய குணத்தை பற்றி சொல்கிறாங்க. 359 என்ன அப்படின்னா, முழ நட்பீர் சாணுன் நன்று. முழ நட்பீர் சாணுட் நன்று அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா, பழமையும் புதுமையான நட்பு. பழமையும் புதுமையான நட்பு. நெடுநாளாகிய நண்பராயினும் அன்பில்லாத ஒரு உறவாக இருந்துச்சுன்னா அவனை நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுடணும். ஒரு 2 நாள் இல்லை 1 நாளில் தான் பார்க்குறோம், அவன் நம்ம மேலே அன்பு வச்ச ஒரு நட்பாக இருந்ததுன்னா அவங்கள என்ன பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து முன்னாள் முழந்தாள், இங்கே எழுதிக்கோங்க, மு ரு 360 இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. முழந்தாள் கிழிந்தானை மூக்குப்பதிவு, தவறான பதில். சரிங்களா. இப்போ பட்டுக்கோட்டுக்கு வழி என்னான்னு கேட்டால், கொட்டாப்பாக்கு பணத்துக்கு 10 என்று சொல்பவன். பட்டுக்கோட்டுக்கு எப்படா போனோம் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு பதில் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் இதற்கான அர்த்தமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.